ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வால்யூம் டூல்ல எப்படி வந்து மார்க்கெட்ல வந்து வேலை செய்யுது, அதோட லாஜிக் என்ன, அந்த ஒரு செஷன் வந்து நம்ம இன்னைக்கு எடுத்துடலாம். சி அதுக்கு முன்னாடி இந்த டூல் வந்து எப்படி வேலை செய்யறது, எந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஷிஃப்டிங் நடக்கிறது, அதை வந்து நம்ம ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ், அந்த டூல்ஸ் கிடைக்கும். பட் ஆனா அந்த இண்டிகேட்டர் எப்படி வேலை செய்யும், எந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஷிஃப்டிங் நடக்கும்ன்ற லாஜிக் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அது ப்ராப்பரா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு ப்ரீஃபா இங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் தரேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஓகே. ஸோ நம்ம அந்த நார்மலாக இந்த வால்யூம் எப்படி ஸ்டடி பண்ணுவோம், இந்த ஸ்டாண்டர்ட் வால்யூம் பார்ஸ். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்மள சார்ட்டில் வரக்கூடிய வால்யூம் பார். இதை வச்சு நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஒரு ஹை வால்யூம் நடந்திருக்கு, ஒரு ரிஜெக்ஷன் சோனு, இல்லைன்னா இந்த இடம் பாருங்க உங்களுக்கு எகெயின் இந்த இடத்துல ஒரு ஹை வால்யூம் நடந்திருக்கு. இது இப்படி தான் நம்ம வந்து ரீட் பண்ணுற ஒரு மென்டாலிட்டி இது. ஏன்னா இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எல்லாம் என்னோட ட்ரேடிங் ஜேர்னிலையும். நான் இதை வந்து இதை வச்சு தான் இந்த வால்யத்தை வந்து ரீட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இதுல எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஒன்ஸ் இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு பிரேக் அவுட் நடக்கும், இங்க ஒரு மொமெண்டல் ஷிஃப்டிங் நடக்கும். நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்து இந்த இடத்துல இருக்கும். அப்போ ஏற்கனவே ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் வந்து மூமெண்ட் இங்கே நடந்திருக்கும், ஒரு ஸ்கேல்பிங் இங்கே முடிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எங்க போய் நம்ம வந்து ஒரு பிசினஸ் பண்றது. ஸோ இந்த கேண்டில் வச்சு இந்த வால்யத்தையும் வச்சு எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிருந்தது மார்க்கெட்ல. அதுக்கப்புறம் இந்த வால்யத்தை வந்து நம்பர் வைஸ்ல வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். நம்பர் வைஸ்ல பார்க்கறத விட எந்த இடத்துல வந்து ஒரு க்ளோஸ் நடக்குமோ அந்த இடத்துல அந்த க்ளோஸோட பிஹேவியர் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் சார்ட்ல வந்து இன்னும் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ரீட் பண்றதுக்கான ஒரு லெவல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. அது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே. நான் இப்போ நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாவே வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இது வந்து நீங்க இது ஃபாலோ பண்ணி மணி மேக்கிங் பண்றதோ இல்லை ஒரு மணி டபுளிங் பண்றதோ மணி மிஷினோ எதுவுமே கிடையாது. இது பியூரா ஒரு நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ வந்து இதோட லாஜிக்கா வந்து நீங்க இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாருங்க. ஓகே, சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்ட் வால்யூம் பார், இதோட பிரைஸோட கேண்டில் மூமெண்ட். ஸோ இப்போ நான் சொல்ல போற எல்லாமே வந்து நிஃப்டியோட அனாலிசிஸ் தான் சொல்றேன். ஏன்னா அந்த வால்யூம் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், இவ்வளோ வால்யூம் வரும்போது ஒரு மூமெண்ட் ஷிஃப்டிங், அது எல்லாமே நிஃப்டியோட தான் நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஃபோரெக்ஸுக்கு கிடையாது. பட் நான் இது லைவ் மார்க்கெட்ல உங்களுக்கு காமிக்கணும், அதுக்காக தான் நான் இதை ஃபோரெக்ஸோடது போட்டிருக்கேன். ஓகே. ஓகே. நோ, இப்போ ஒரு 30 மினிட் டைம் ஃப்ரேம்ல நம்ம இந்த சார்ட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கேண்டில் நம்பர் வைஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த C6 கேண்டில் இருக்கு இல்லையா, இது வந்து ரிவர்சல் நம்பர்ஸ். ஓகே, C1ன்றது கரண்ட் கேண்டில், C2 ப்ரீவியஸ், இது பேக்வேர்ட்ஸ்ல கவுண்ட் ஆகும். ஸோ C6 வந்து ஒரு ப்ரீவியஸ் கேண்டில், இதோட க்ளோஸ் வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் 76,957. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு பிஸ்னஸ் முடிச்சுட்டாங்க. இந்த C6 கேண்டில் இந்த க்ளோஸில் வந்து ஒரு பிஸ்னஸ் இங்கே முடிச்சுட்டேன்னு வைங்களேன். இது ஒரு இன்ஸ்டியூஷன் பிஸ்னஸ் இங்கே முடிச்சிருக்கா, இல்லை வந்து ஒரு ரீட்டைலராக இங்கே பிஸ்னஸ் முடிச்சிருக்கான்றது நம்மளுக்கு தெரியல. ஓகே. ஆனா இந்த வால்யத்தை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது நம்ம வந்து அதை கொஞ்சம் அந்த நாய்ஸை வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். இப்போ இந்த C6ஓட க்ளோஸ் இருக்கு இல்லையா, இந்த க்ளோஸுக்கு எபோ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து செக் பண்ண வருவாங்க. இங்க ஒரு பெரிய ஆள் வந்து இங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும், எகெயின் அந்த பிரைஸ் வந்து அந்த இடத்துல அது ப்ராப்பரான க்ளோஸா இல்ல வீக்கான க்ளோஸான்றது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம். சின்ன ஆளுங்க, சின்ன பிசினஸ் பண்ணக்கூடிய ஆளுங்க மறுபடியும் இந்த இடத்துல வந்து லேல பேச வருவாங்க. வரும்போது
இந்த இடத்துல வந்து அவங்களால க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. இதுல சின்ன டைம் ஃப்ரேம்ல ஈவன் 3 மினிட் ஆகட்டும் 1 மினிட் ஆகட்டும் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. ஆனா சம்டைம்ஸ் அங்க க்ளோஸ் வச்சாலும் எந்த மாதிரி க்ளோஸ் இருக்கும், அது வீக்கான க்ளோஸா இருக்கும். ஒரு வால்யூத்தோட ஒரு க்ளோஸ் வந்து இந்த இடத்துல வைக்கணும். அதுதான் நம்மளோட இம்பார்ட்டன்டான கான்செப்ட். அது அந்த லாஜிக்கா பாருங்க. ஒரு பெரிய ஆள் இங்க பிசினஸ் இங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுல 76,957 என்ற வேல்யூல ஒரு பெரிய ஒரு பர்சன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சின்ன ரீட்டைலர்ஸ் வந்து இந்த இடத்துல பிசினஸ் பண்ணும்போது அவங்க வந்து இங்க க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. 1 மினிட்டோ 3 மினிட்டோ 5 மினிட்டோ இன்கேஸ் அவங்க க்ளோஸ் வச்சாலும் ஒரு வாலியத்தோட க்ளோஸ் வைக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வாலியத்தோட க்ளோஸ் வச்சா மட்டும்தான் இதுல இருந்து நம்மளுக்கு ஃபாலோ த்ரூ இருக்கும். வால்யூம் இல்லாம இங்க வந்து க்ளோஸ் வைக்குதுன்னா அது வந்து வீக்கான க்ளோஸ். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த செக்டர் வந்து நம்ம சின்ன டைம் ஃப்ரேமுக்கு மாத்திக்கலாம். இப்போ இந்த லைன் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த லைனுக்கு கீழே பாருங்க. உங்களுக்கு இது வந்து ப்ராப்பரா ஒரு ரெசிஸ்டண்டா இங்க ரியாக்ட் ஆகுது. இதுக்கு மேல இங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனா இங்க க்ளோஸ் பண்ண முடியல. இது C43 கேண்டில். கரெக்டா? இப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்ன, எகெயின் வந்து இந்த இடம் வரும்போது இங்க வந்து வாலியத்தோட க்ளோஸ் வைக்கணும். இன்கேஸ் அவங்களால வாலியத்தோட க்ளோஸ் வைக்க முடியல இல்லைன்னா என்ன ஆகும், மறுபடியும் அது லிக்விடிட்டி ஸ்வீப்பா தான் கன்சிடர் பண்ணும். இப்படிதான் நம்ம வந்து சார்ட்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே கான்செப்ட் இங்க கீழே பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்க. உங்களுக்கு ரிவர்ஸ்லாம் நம்ம திங்க் பண்ணுங்க. 30 மினிட் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். இந்த C5 இந்த C6 நம்ம இங்க பார்த்தோம். இந்த C5 கேண்டில். ஓகே, C5 கேண்டில் நான் இதே மாதிரி ஒரு லைன் வந்து போடுறேன். இந்த C5 வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. இது வந்து கலர் மாத்திக்கலாம். இதுக்கு மேல க்ளோஸ் வைக்க முடியுதுங்களா? இந்த இடம் பாருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. இவங்க ட்ரை பண்றாங்க, பிரைஸ் வந்து மேல கொண்டு போறதுக்கு சின்ன பீப்புள்ஸ் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா இங்க க்ளோஸ் வைக்க முடிய மாட்டேங்குது. இன்கேஸ் அந்த க்ளோஸ் வச்சா எந்த மாதிரி க்ளோஸ் இருக்கணும், வாலியத்தோட க்ளோஸ் இருக்கணும். இப்போ இங்க பாருங்க. இந்த C2 கேண்டில் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த வால்யூம் டூல்ல பார்க்கலாம் இது வந்து எந்த மாதிரி க்ளோஸ்ன்றது. இப்ப தெரியுதுங்களா? அந்த C2 கேண்டில் க்ளோஸ் எந்த மாதிரி க்ளோஸ், 2.6 க்ளோஸ். இதுதான் நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட். ஓகே, எப்போ வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு பிசினஸ் நடந்த இடத்துல ஒரு க்ளோஸ் வைக்கும் போது, ஒரு ஹையர் டைமோட பிசினஸ் வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அங்கே வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கிறவங்க ட்ரை பண்ணுவாங்க பிரைஸ் வந்து மேலே கொண்டு போறதுக்கு. ஆனா கொண்டு போகிற டைம்ல க்ளோஸ் வைக்கும்போது எப்படி இருக்கணும், வால்யூம் வந்து 1.5x or 1.8x எபோ இருக்கணும். அந்த வால்யூத்தோட க்ளோஸ் வரும்போது மட்டும்தான் இதுல இருந்து ஃபாலோ த்ரூ இருக்கும். அது வரைக்கும் இது வந்து லிக்விடிட்டி தான். இல்லைன்னா ஸ்வீப் பண்ணிட்டு மறுபடியும் அதோட மெயின் ட்ரெண்டுக்கு கண்டினியூ ஆகும். இதுதான் லாஜிக். ஓகே, இப்போ இது 1 மினிட்ல நம்ம ஷிஃப்ட் பண்ணி பார்க்கறோம். இப்போ இதுல இன்ட்ரெஸ்டிங் பார்த்தீங்கன்னா இந்த C1 கேண்டில் இன்கேஸ் இந்த 26,867 இந்த வேல்யூக்கு கீழே வரும்போது 1.8x எபோ வந்து ஹை வால்யூம் கொடுத்து பிலோ க்ளோஸ் வச்சுன்னு வைங்களேன், இது வந்து ஃபாலோ த்ரூ டவுன் சைடுக்கு நடக்கும். இப்போ இன்கேஸ் இவங்களால வால்யூம் இங்க கொண்டு வர முடியலன்னு வைங்களேன், இது வந்து ட்ரெண்ட் வந்து அப் சைடுக்கு போகும். ஏன்னா இந்த C5 கேண்டிலோட வால்யூம் பாருங்க 1.9x. கரெக்டா? இப்போ இந்த 1.9x வந்து இவன் பிரேக் பண்ணோன்னு என்ன பண்ணும், 1.8xக்கு எபோ வால்யூத்தோட டவுன் சைடுக்கு க்ளோஸ் வைக்கணும். இது 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர்ல சொல்றேன்.
இப்போ நம்ம வந்து 3 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுன்னா அந்த கேண்டிலோட வால்யூத்தை வச்சு தான் நம்ம வந்து இங்க வந்து அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா 1 மினிட் வந்து அதோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும், 3 மினிட்டோட பிஹேவியர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த 1 மினிட்ல பார்க்குறேன். இப்போ நம்மளுக்கு என்ன வால்யூம் இங்கே நடந்திருக்கு, 1.7x நடந்திருக்கு. ஆனா C1 C2 கேண்டில் பாருங்க 1.7x நடந்திருக்கு. இதுக்கு கீழே ஆனா க்ளோஸ் வச்சிருக்கா? இல்ல. உங்களுக்கு அந்த லாஜிக் புரியுதுங்களா? இந்த பிரேக் அவுட்டு, இந்த C6 பாருங்க 1.9x இங்க வால்யூத்தோட பிரேக் அவுட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் அவங்க டெஸ்ட் பண்றதுக்கு இந்த C2 கேண்டில் அமைச்சிருக்காங்க. அனுப்பும்போது இதுக்கு கீழே வந்து வால்யூத்தோட க்ளோஸ் வைக்க முடிஞ்சதா இந்த C2 கேண்டில்? இல்ல. ஸோ வந்து அப்போ எகெயின் அந்த பிரைமரி ட்ரெண்டுக்கு அது வந்து மூவ் பண்ண ஆரம்பிக்கும். இது வந்து 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரோட வேலை சொல்றேன். நீங்க வந்து இப்போ இன்கேஸ் 3 மினிட்ல பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 3 மினிட்ல பார்க்கலாம். ஸோ இந்த டேஷ்போர்டு என்ன ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு வந்து ஒரு ஹை வால்யூம் ஜோன் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக C11 கேண்டில். ஓகே, C11 டோஜி அண்ட் ஹை அண்ட் லோ. ஓகேவா? வால்யூம் வந்து இங்கே கம்மி, இது வேணாம். ஸோ நம்ம எது கன்சிடர் பண்ணுவோம், C13 எடுப்போம். C13 பாருங்க 1.9x C13 கேண்டில், அதை பார்க்கலாம். C13 இதுதான் இந்த கேண்டில். ஓகேவா? இந்த கேண்டில் இங்கே பாருங்க பிரேக் த்ரூ இவ்வளோ இருக்கு, 1.9x. இந்த லைன் நம்ம இங்கே கொண்டு வருவோம் C13ஓட.